என்னங்க பாக்குறதுக்கு பிரியாணி மசாலா மாதிரி இருக்குதா? ஆனா இது மசாலா தான், பிரியாணி மசாலா இல்ல. இது ஒரு அற்புதமான மசாலா டீ. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? இந்த மசாலா அப்படி என்ன அற்புதம் செய்யும் அப்படிங்கறத சொல்லிட்டு அதுக்கப்புறம் இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். செரிமான தன்மை இருக்குது, கெட்ட கொலஸ்ட்ரால அடிச்சு நொறுக்கக்கூடிய தன்மை இதுக்கு நிறையவே இருக்குது. சின்ன சின்ன மயக்கங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இது சரி செஞ்சிடும். மலச்சிக்கலை கூட இது சரி பண்ணிடுங்க. ஏன் உடம்பு கூட அழகா இது இழைச்சி கொடுத்துரும். இதுல உள்ள பொருட்கள் எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே லேசா அழகா வறுத்துக்குங்க. இந்த லெமன் வந்து மந்திக்கு நம்ம வாங்குவோம் இல்லையா, அந்த லெமன் தான் இது. அதையும் உடச்சி இதோட லேசா நான் வறுத்து எடுத்துருக்கிறேன். இதை நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சியில பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. நைஸா இருக்கணும்னு தேவையில்லை, இந்த மாதிரி குறப்பா இருக்கணும். இப்போ இதோட கூட வந்து நம்ம சுக்கு பொடி சேர்க்க போறோம். 50 கிராம் நான் வாங்கியிருக்கேன், ஆனா பாதி தான் நான் அதை சேர்க்க போறேன். ஒரு 25 கிராம் ஒரு ஆளுக்கான அளவு நான் சொல்றேன். 200 ml கொஞ்சம் கூடுதலா தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் வந்து மசாலா டீ எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் வந்து நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு 200 ml வந்ததுக்கு அப்புறம் இதை வடிகட்டி நல்லா சூடா இதை குடிச்சு பாருங்க. அவ்வளோ இதமா இருக்கும், நல்ல ரிலீஃபா இருக்கும், ரொம்ப லேசா இருக்கும்.